லாகூரில் தொடங்கிய பழிவாங்கும் ஊர்தி 30 அக்டோபர் 1928 லாகூர், தற்போது பாகிஸ்தான். அன்று லாகூர் நகரம் முழுவதும் போராட்டக் குரலால் அதிர்ந்தது. பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களின் கருத்தை கேட்காமல் சைமன் கமிஷனை இந்தியாவுக்கு அனுப்பியது. இதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கினர். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் மூத்த தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய். சைமன் கோபேக் என்ற முழக்கங்கள் வானத்தை பிளந்தன. அப்போது பிரிட்டிஷ் காவல்துறை கடுமையான லத்தி சார்ஜை நடத்தியது. லாலா லஜபதி ராய் மீது பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டது. காயமடைந்த அவர், என் உடலில் விழும் ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் ஆட்சியின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் ஆணியாக மாறும் என்று கூறினார். 17 நவம்பர் 1928 காயங்களின் காரணமாக லாலா லஜபதி ராய் உயிரிழந்தார். இந்த செய்தி இந்திய இளைஞர்களின் இதயத்தை நொறுக்கியது. பழிக்கு பழி. லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு காரணமான போலீஸ் அதிகாரி ஜேம்ஸ் ஸ்காட்டை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இளம் புரட்சியாளர்கள் பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர், சந்திரசேகர் ஆசாத். 17 டிசம்பர் 1928 லாகூர் போலீஸ் தலைமையகம் அருகில் ஸ்காட்டை குறிவைத்து காத்திருந்த அவர்கள் தவறுதலாக உதவி காவல் கண்காணிப்பாளர் ஜான் சவுண்டர்ஸை சுட்டுக் கொன்றனர். பின்னர் அவர்கள் லாகூரில் இருந்து சென்றனர். சட்டமன்றத்தில் ஒலித்த புரட்சியின் குரல். 8 ஏப்ரல் 1929 மத்திய சட்டமன்றம், தில்லி. பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தனர். மக்களை கொல்வதற்காக அல்ல, இந்தியாவின் குரலை பிரிட்டிஷ் அரசு கேட்க செய்வதற்காக அவர்கள் குறைந்த சக்தி கொண்ட 2 குண்டுகளை வீசினர். புகை எங்கும் பரவியது. பின்னர் இருவரும் முழங்கினர், இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி வாழ்க. அவர்கள் தப்பிக்கவில்லை, தாங்களாகவே கைது செய்யப்பட்டனர். ஏனெனில் அவர்களின் நோக்கம் கொலை அல்ல, மக்களை விழிப்புணர்வு செய்வதே. லாகூர் சதித்திட்ட வழக்கு. பிரிட்டிஷ் அரசு இந்த சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்தது. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் என்ற பெயரில் விசாரணை தொடங்கியது. வழக்கு நடைபெற்ற இடம் லாகூர் மத்திய சிறை மற்றும் சிறப்பு நீதிமன்றம், லாகூர். நூற்றுக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான ஆவணங்கள். ஆனால் நீதிமன்றத்தில் பகத்சிங் பயப்படவில்லை. அவர் கூறினார், நீங்கள் எங்களை கொல்லலாம், ஆனால் எங்கள் சிந்தனைகளை கொல்ல முடியாது. இறுதி தியாகம். 7 அக்டோபர் 1930 பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் மன்னிப்பு கோரி போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் பிரிட்டிஷ் அரசு செவிசாய்க்கவில்லை. 23 மார்ச் 1931 லாகூர் மத்திய சிறை. மாலை நேரம். மூவரும் சிரித்த முகத்துடன் தூக்கு மேடையை நோக்கி நடந்தனர். அவர்களின் அப்பொழுதான வயது பகத்சிங் 23, ராஜ்குரு 22, சுக்தேவ் 23. கடைசியாக அவர்கள் முழங்கியதாக கூறப்படுகிறது, இன்குலாப் ஜிந்தாபாத். சில நிமிடங்களில் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அன்று 3 உயிர்கள் அணைந்தன. ஆனால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் தீ இன்னும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. அவர்களின் சிரிப்பு மரணத்தாலும் அடையவில்லை. அவர்களின் கனவு இன்னும் உயிருடன் உள்ளது.